ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களோட கணேஷ் வேர்ல்ட் ஃபேமிலி வாழ்த்துக்கள். ஆமாம், வாழ்த்துக்கள். நம்ம 13வது எபிசோடில் வந்து சூட்ஸு கைசன் வந்து மாகித்தோவுக்கும் கோஜோட ஃப்ரெண்டுக்கும் செம்ம ஃபைட்டு. கோஜோட ஃப்ரெண்டை வந்து ஒரு கல்குவாரி மாதிரி ஒரு கூண்டு மாதிரி போட்டு அதில் உள்ளே அடைச்சிடறான். அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சு, அவ்வளோதான், டோட்டலாக நம்ம செத்துற போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த டைமில் யூஜி வந்து அவனை காப்பாற்றிட்டு அப்போவும் மாகித்தோ வந்து என்ன பண்ணுறான்னா சுகுணாவோட மனசாட்சியை போய் பக்கத்தில் போய் டச் பண்ணுற அந்த டைமில் என்னையவே நீ வந்து தொட்டு பார்க்குறியா அப்படின்ற கோவத்தில் மாகித்தோ வந்து சுகுணா தாக்கிடுது. ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் அவன்கிட்ட மிச்சம். அதுலேயும் அவன் திரும்ப உயிர் வச்சிடறான். திரும்ப இப்போ 14வது எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் சார், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டைம் இருந்து விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட வீடியோவுக்கு வர்ற விளம்பரத்தை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 14வது எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த வந்து அப்படியே இது இது மாகித்தோ சுகுணாவும் உருவமும் அந்த அவன் ஆமா யோசிக்கிறேன். தொட்டவனே பீஸ் பீஸ் ஆயிட்டான்ல. இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு பண்ணணுங்களா? இதெல்லாம் கொடுத்து அதை இது பண்ண பார்க்குறாங்க. அதான் யூஜி தாதரி கோஜோ கரெக்டாக மணி 9. கோஜோ ரொம்ப நாளைக்கு எவரை காவிக்கிறாங்கப்பா. கோஜோ எவ்வளோ நாளாக எங்கேயா போனேன்?
எவ்வளோ காமெடியாக ஜாலியாக இருக்கா அவருக்கு. எப்படி ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும் தெரியாது. வந்துட்டேன். எப்படி கோச் ஏதோ பண்ணுறேன். ஆஹா எல்லாரும் அதிர்ச்சியில் ஒரே போகிறாங்க. பாண்டா பார்க்குறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் 2 மாதத்துக்கு அப்புறம். வேண்டா அவன் எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கான். அங்கிட்டு போயிட்டான் பாண்டா. ஆமா எப்படி ரோபோட்டு குஷிபுரம். ஒருத்தரை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கோஜாவே இப்படி மடையன்றாளே. அதுக்குள்ளதான் நம்ம யூஜி எப்படி பூரா அதிர்ச்சியில் மயங்கி போட உள்ள போகிறாங்க.
பேக் ஓப்பன் பண்ண போறியா அதிர்ச்சி எங்க பாருங்க பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க விட்டாங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த கிழவே பிரின்சிபால் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது கோஜாக்கு எத்தனை இது வளையா பெரிய மந்திரவாதி இல்லையா இல்லை ஆமாம் ஜவர் மேட்ராவர் எங்கே போகணும் என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொன்னாலும் சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம் அது சொல்லக்கூடாது அக்ரிமெண்ட் போட்டாங்க. டோக்கியோ ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இதை பற்றி தான் அப்புறம் படிப்பேன். ஆமாம் ஆன்மாக்கெல்லாம் இது பண்ணுறது செய்கிறது அது செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடு ஃபஸ்ட் கிரேடுன்னு. ஆமாம் அதே ப்ரொமோஷன் மாதிரி. ரெண்டு குரூப்பாக இருக்காங்க. அதுவும் சொல்லிட்டாங்க. நரிட்டோவில் சொன்னாங்கல்ல, ஒருத்தர் போட்டி வைக்கிறப்போ ஒருத்தர் அதை உயிர் போகிற அளவுக்கு தாக்கி வைக்கிறக்கூடாதுன்ற அந்த மாதிரி. அது நல்லா தானே பேசுது அது. ஆமாம் கேட்குறேன் அந்த கத்தி புதிய லெவலுக்கு யோசிக்க. உடச்சிட்டியா? உடஞ்சி போச்சுல. போச்சு. சொல்லி விட்டு அவரே போடா. ஆமாம் அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன
சரி. எப்படி சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டு எனக்கு இதுல விருப்பம் இல்லையே. அவனை கொல்லணும்னு சொல்றீங்க சரி. ஆனா அவன் செத்து போகாததுனால தானே திரும்பி இங்க வந்திருக்கான். தெரியும். ஒரு மந்திரவாதி மறுஜென்மம் எடுக்க இவங்க பூரா சாவுங்களா? இல்லை இல்லை இவங்க இவர ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட்டு. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர். இவங்களுக்கு தானே அந்த கோஜோன்னு சொல்ல அறிமுகப்படுத்தி விட்டேன்ல யூஜியை. இதா இதா இது பிடிக்குதுங்க. ஒருத்தர் கோவப்படுறேன். அதே அதே தப்புனா பிரின்சிபால் சொல்லிக்கிட்டு இருக்கல இப்படி கிளம்புறானே. அவன் அப்படித்தாங்க குஷி ப்ரோ கூட சண்டை போடுவேன் இல்லைங்க ஒருத்தன். அவங்க பயங்கர டென்ஷன் பார்த்து ஆனால் நல்லவே. இதா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. வயசானவரே நீங்களும் கேட்டுக்கோங்க. ஏற்கனவே உங்களோட டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு நான் ரொம்ப மன வருத்தத்துல இருக்கேன். அதனால சொல்றேன். இது உங்க டீம் அதானே. எனக்கு உடன்பாடு இல்ல. ஒருவேளை எனக்கு ஆர்டர் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஐயோ யாரா அவன்? இப்போ என்ன பண்றது? பிரின்சிபல் திடீர்னு ஓடி போயிட்டாரே. அதனால கிளம்பிட்டாரு அவ்வளோ பெருசு. இப்போ எப்படி நம்ம பிளான் பண்றது? தோதோ கையில சாகுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லப்பா. அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? தோதோ ஒரு முடிவு எடுத்துட்டான். அவன் டோக்கியோ டீமை தோக்கடிக்க போறான். அதனால அவன் போக்குல விட்டுருவோமே. அப்ப நாம நம்ம கேம் ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஜெயிக்கலாம். யூஜி இதாதோரிய கொல்லணுங்கிற விஷயத்தை மறந்துட்டியா? எனக்கு புரியல. இன்னும் அத பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் தோதோ கொல்ற அளவுக்கு போவானான்னு எனக்கு தெரியல. ஆனா கொல்லக்கூடிய ஆள் தான் அவன். எப்படி யூஜி சும்மா பிடிக்கவே இல்லை. நிறைய சாபங்களை வேற சமாளிக்க வேண்டியதா இருக்கும். அதனால நான் அது மட்டும் பாத்துக்கிறேனே. யூஜி இதாதோரி மாதிரியான அறிவு கெட்டவனை நம்ம ஜுஜுட்சு ஹைக்குள்ள வர விட்டது போச்சுடா. ஆபத்துன்னு எனக்கு தோணுது. இந்த ஈவெண்ட் பத்தி மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா காமோ இனத்தை சேர்ந்த எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து யூஜி இதாதோரி மேல தாக்குதல் நடத்துவோம். ஒரு நிமிஷம். இதாதோரி கூட இன்னுமாக்கி இருக்கும்போது நாம என்ன பண்றது? இதா அதே அதே படுத்தி நம்மள தடுத்துருவான். அவன் நினைச்சா ஒரே அடியில நம்ம இந்த இப்போ கோம பண்ண எல்லாமே. இல்ல. அவன் வரான்னு தெரிஞ்சா அவனை தனியா சமாளிக்க நாம தயாரா இருக்கணும். அப்ப மாக்கிய நான் சமாளிச்சுக்கிறேன். இவங்களுக்குள்ள ஆப்போசிட்டா தோதோ கூட பழகி அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு வந்தேன்னு சொல்லு. நீ கோவமா இருக்க? நான் ஒண்ணும் கோவமாலாம் இல்ல. அது சரி. நான் தான் இந்த தப்பு பண்ணலையே. நீ ஏன் கோவப்பட போற? ஜுஜுட்சு ஹையை சேர்ந்த யாரும் கார்ட்ஸ் யூசர்ஸோடையும் கார்ட்ஸஸோடையும் வேலை செய்யலாம். என்ன சொல்ற? கர்ஸ் யூசரே ஆபத்து. இதுல கர்ஸஸ் வரையா? ஆமா. இப்ப திடீர்னு எல்லா இடத்துல இருந்தும் போச்சுடா. அதுங்களுக்கு மனுஷங்க பாஷை புரியாது. அது மட்டும் இல்லாம ஒரு குறிக்கோளோட செயல்படுதுங்க. அதனால தான் சாபங்களை பயன்படுத்துறவங்க கூட வேலை செய்யறவங்களோட தோணுது. கியோட்டோல நடக்கிற விஷயங்களை நீ கண்காணிச்சா நல்லா இருக்கும். ஒருவேளை நான் அந்த துரோகியா இருந்தா என்ன பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதற்கு தைரியசாலியும் இல்ல. நடுவில் காய்ச்சிட்டா. அவன் அப்படி சொன்னான். அட என்னமா நீ? அதான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான்? நான் தான் உன்னோட சீனியர். டென்ஷன் ஆகுறா. சரி. இதாதோரி உனக்கு ஒன்றும் ஆகலையே? முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. என்னால சமாளிச்சிட முடியும். நான் அதை பத்தி கேட்கல. வேற எதுவும் நடந்துச்சா? இதா. சமாளிச்சிட்டேன். நாங்க மட்டும் தோக்கணும்னு நினைப்போமா? பேசுவோம். அமைதியா வாங்க. நாம போய் இந்த டீமை உரிச்செடுப்போம். மாக்கிக்காக நம்ம இதை பண்ணணும். ஒரு கொடுக்காதீங்க. வேண்டாம்னு சொல்றல.
தனித்தனியாக தானே இல்லை எப்படி ஐயா ஒரு ஆரம்பம் தள்ளி அவதே ஒரே மிதி முடிஞ்சு. இன்னைக்கு 14வது எபிசோட் சூட்ஸு கைசன். செம்ம பண்ணாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அந்த பிரின்சிபல், ஆமாம், நல்ல காமெடியாக இருக்குது. அந்த சூட்ஸு கைசனோட பிரின்சிபால் எப்படியாவது யூஜியை போடுறதுலே தான் இருக்கான். அவனை கொன்றணுன்ட்டு அந்த ஆப்போசிட் டீம் 2 டீமாக பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அந்த ஆப்போசிட் டீம்கிட்ட வந்து ஃபுல்லாக கூப்பிட்டு பேசி நீங்கள் வந்து எப்படியாவது யூஜியை வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க என்ன டார்கெட் பண்ண போகிறாங்க, இதிலேருந்து அவன் எப்படி மீண்டு வர போகிறான், அதை வந்து நம்ம வர்ற 15வது எபிசோடில் பார்க்கலாம்.